உங்களில் நிறைய பேருக்கு டிராயிங் பார்க்க சரியாக வரலன்னா மெஜாரிட்டியாக இதுதாங்க காரணம். பேப்பரில் என்னடா இருக்குது எல்லாம் ஒன்று தானே நினச்சிக்கலாம். அதுதான் தப்பு. A to Z பேப்பர் என்ன காஸ்ட்டு, எதுக்கு எந்தெந்த பேப்பர் யூஸ் ஆகும், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஒரு வீடியோ போது உங்களுக்கு இனிமேல் பேப்பரை பற்றின டவுட்டே வராது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் இனிமேல் காஸ்ட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ உங்கள் மணிலாம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ பேப்பரை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் போகலாம். ஸோ டிராயிங் பொறுத்தவரையும் 3 மேஜர் விஷயத்தில் பேப்பரை பிரிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டோன். சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ். 3 பார்த்தீங்கன்னா அதோட GSM. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டோன்னா என்ன? ஸோ டோன்னா ஒன்றும் இல்லை, பேப்பரோட கலர் தான். அதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா டோன்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம். சர்ஃபேஸில் 3 விதமாக பிரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ், தென் மீடியம் சர்ஃபேஸ், தென் ஆர்ட் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டூத்துன்னு சொல்லுவாங்க. டூத்து சர்ஃபேஸ் ரெண்டு ஒன்று தான். ஆர்டிஸ்ட்னு டூத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 3ஆக பிரியும். சரிங்களா? ஸ்மூத் சர்ஃபேஸ், மீடியம் சர்ஃபேஸ் அண்ட் ஆர்ட் சர்ஃபேஸ். 3வது விஷயம் GSMனா ஒன்றும் இல்லை, கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். ஒன்றும் இல்லை, எவ்வளோ கிராம்ஸ் அதிகமாகிட்டே போகுதோ ஒரு ஸ்கொயர் மீட்டரில் பேப்பர் அவ்வளோ வெயிட் ஆகிட்டே போகும். ஐ மீன் சிம்பிளாக சொன்னால் பேப்பர் திக்காகவும் எவ்வளோ GSM அதிகமாக இருக்கோ பேப்பரோட திக்னஸ் அந்த அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இது மேஜராக இது 3ஆக தான் பேப்பர் பிரியுது. இதை வச்சு நெக்ஸ்ட் நம்ம பென்சிலை எதை வச்சு வரையலாம், சார்கோல் எதுக்கு யூஸ் பண்ணலாம், பெயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சில், ஐ மீன் கிராஃபைட் பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கேட்டகரியை லைன் வைஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரோட டோன் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒயிட் கலர் எடுத்துங்க. ஆஃப் ஒயிட்டோ இல்லை கிரே டோனோ எடுக்காதீங்க. ஏன்னா பென்சிலும் கிரேன்றதுனால இந்த கலர் தான் நல்லா எடுத்து கொடுக்காது. ஸோ ஒயிட் கிளியர் ஒயிட்டில் இருக்கிறது எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ டோன் கிளியராக. செகண்ட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி கிராஃபைட் பென்சில்ஸ்க்கு நீங்கள் மீடியம் சர்ஃபேஸ் எடுங்க. ஆர்ட் சர்ஃபேஸ் வேண்டாம். ஏன்னா ஆர்ட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரைய கஷ்டமாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கும் கஷ்டமாக இருக்கும். ஸ்மூத்தும் வேண்டாம். ஸ்மூத் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வரைஞ்சி ஒரு 6 மாதம் வச்சுக்க போகிறீங்க, இல்லை 2-3 வருஷம் வச்சுக்க போகிறீங்கன்னா இந்த கிராஃபைட் பென்சிலோட டோன் ஃபேட் அவுட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பிரிஸ்டல் பேப்பர்னு இருக்குது. அது தான் உங்களுக்கு நல்லா இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு. பட் ஆனால் நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 200 300 அந்த ரேஞ்சில் வாங்குற பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங்கர் பீரியட் 2 வருஷம் மேலே பார்த்தீங்கன்னா தாங்காது. அது ஃபேட் அவுட் ஆகிட்டே போகும். அதனால் மீடியம் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 கேட்டகரி டிக் ஆகிடுச்சா? 3வது கேட்டகரி GSM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ஒரு மீடியமாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா சஜஸ்டபிள் 170 GSM to 200 GSM ஆர் 250 மேக்ஸிமம். அதாவது உங்களுக்கு காசு நிறைய வச்சு செலவு பண்ண முடியும்னா நீங்கள் 250 போகலாம். பட் என்ன கேட்டால் ஒரு 170 200 GSM இந்த பேப்பருக்கு நல்லாவே இருக்கும். பட் அது கீழே போகாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு மாதிரி தின்னாகவும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வேணால் இந்த 3 கேட்டகரியில் நான் சொன்ன மாதிரி வாங்கிக்கோங்க. இதோட பெஸ்ட் சஜஸ்டபிள் பேப்பர் நான் பிரஷ்டோட இந்த பர்டிகுலர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி போய் வாங்கிக்கலாம். நீங்கள் மற்ற பேப்பர்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஏகப்பட்ட பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். நிறைய காசு வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோனால அவ்வளோ காசு நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதனாலேயே எனக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். இனிமேல் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஐயோ என்ன பேப்பர் வாங்குறது, எதை வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த இதை வாங்கி இதை யூஸ் பண்ணலாமான்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருங்க. இப்போதைக்கு நான் சொன்ன பேப்பரை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இல்லைன்னா இதே கமெண்ட்ஸில் எனக்கு கழுவி ஊற்றுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ 2வது பார்த்தீங்கன்னா சார்கோலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்சிலோட டோன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு முதல்ல வரலாம். டோன் ஒயிட் தான் எடுக்க போகிறீங்க. ஏன்னா சார்கோல் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும், ஒயிட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆஃப் டோனும் எடுத்துக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒயிட் இஸ் பெஸ்ட். சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்கோலுக்கு நீங்கள் ஸ்மூத்தும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. மீடியம் எடுத்துக்கோங்க, ஸ்மூத் எடுத்துக்கோங்க. ஹார்டு வேண்டாம். ஹார்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தும் மீடியமும் நல்லாயிருக்கும் சார்கோலுக்கு. எனக்கு என்ன இதே மீடியம் சர்ஃபேஸ் இஸ் மோர் தென் எனாஃப். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா GSM. இதே சேம் பேப்பருக்கு என்ன GSM யூஸ் பண்ணுறீங்களோ அதே GSM சார்கோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இது 2 கிளியர் ஆகிடுச்சா? தென் முக்கியமான விஷயம் இப்போ தான் வருது, கலர். கலருக்கு நான் யூஸ் பண்ணுற பேப்பர் இருக்கே அவ்வளோ யூஸ் பண்ணிட்டேங்க. ஆனால் ஸ்டில் எனக்கு ஒரு நல்ல பேப்பர் கிடைக்கல. பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டு பேப்பர் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கலருக்கு டோன் செலக்ட் பண்ணலாம். டோன் கலரை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் என்ன டோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லோயிஷாக இருக்கலாம், பேஜ் கலராக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஹைலைட்ஸ் நிறைய கொடுப்பீங்க, பார்க்க ரியலிஸ்டிக்காக 3D வரையணுன்னா நீங்கள் கிரே டோன் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒயிட் நீங்கள் போர்ட்ரேட்ஸ் வரைகிறீங்கன்னா ஒயிட் யூஸ் பண்ணலாம். அதனால் கலருக்கு டோன் பிரச்சனை இல்லை. உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எதை வரைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2வது முக்கியமான விஷயம் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மூத் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வழுக்கிட்டு போகும் பென்சில். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு லேயர்ஸ் ஆட் பண்ண முடியாது. கலரை பற்றின ஃபுல் வீடியோ வேணும், கலரை பற்றின டீட்டெயிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் நம்ம சேனலில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. லைவ் கிளாஸ் நான் தான் வந்து எடுக்க போகிறேன். நம்ம லைவாக இன்ட்ராக்ஷன் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க ஆன்லைன் கிளாஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சர்ஃபேஸ் வந்து எவ்வளோக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லேயர் ஆட் பண்ண முடியாது, 2-3 லேயர்லேயே ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் அந்த ரியலிஸ்டிக் லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதேமாதிரி ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு லேயரிங் நிறைய கொடுக்க முடியும். பிரச்சனை என்னென்னா இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ப்ரோ எனக்கு லேயரிங்லாம் கொடுக்க வரல, லேயரிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைங்க. ஏன்னா சில லேயர் வந்து நிறைய வந்து வேறு கலர் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க நல்லா வராது. ஸோ அதனால் மீடியம் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் நல்லா வரைய கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸ் போகணும் கலருக்கு. ஏன்னா ஹார்ட் சர்ஃபேஸ்லாம் லேயரிங் நிறைய கொடுக்க முடியும். லேயரிங் நிறைய கொடுத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக வரும். சரிங்களா? ஸோ மீடியம் டு ஹார்ட் சர்ஃபேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் பொறுத்தவரையும் 180 GSM to 250 GSM சேம் பேப்பர் அந்த பென்சில்ஸ்க்கு என்னவோ அதே தான் இதுவும் கலர் பென்சில்ஸ்க்கும். ஸோ இது 3த்துக்கு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், டோன், சர்ஃபேஸ் அண்ட் ஜிஎஸ்எம். இந்த 3த்துக்கு மட்டும்தான், ஐ மீன் கிராஃபைட் பென்சில், சார்கோல் பென்சில், கலர் பென்சில்ஸ்க்கு பார்க்கணும். நீங்கள் வாட்டர் கலர் போகிறீங்க, அக்லரிக் கலர்லாம் போகிறீங்க அப்படின்னா இது தேவையே இல்லை, இதை பற்றிலாம் மறந்துடுங்க. சரிங்களா? இது 3த்துக்கு மட்டும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தென் கடைக்கு போயிட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு இந்த பிராண்ட் நல்லா இருக்கும், அந்த பிராண்ட், அதெல்லாம் கன்ஃபியூஷனே வேணாம். இந்த 3 பாருங்கள், என்ன கலரில் இருக்குது, என்ன சர்ஃபேஸில் இருக்குது, என்ன ஜிஎஸ்எம்மில் இருக்குது, இதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ, என்ன வரைகிறீங்களோ கலராக கிராஃபைட்டாக நீங்கள் தான் சூஸ் பண்ண முடியுங்க. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. ப்ளஸ் அக்லரிக் அண்ட் வாட்டர்னால் இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தா போதும். ஏன்னா எல்லா பிராண்ட்லேயுமே தெளிவாக போட்டிருப்பாங்க, அக்லரிக் அண்ட் வாட்டர் கலர்னு பேப்பர் தெளிவாகவே போட்டிருப்பாங்க. அதுவே தனி செக்ஷனே இருக்குது. அதனால் வாட்டர் கலர்னு நீங்கள் வந்து ஐயோ என்ன சர்ஃபேஸு என்ன இதெல்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கோ பேப்பர் அந்தளவுக்கு தாங்கும். ஐ மீன் எவ்வளோ வாட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பேப்பர் நல்லா தாங்கும். ஸோ அதனால் சிம்பிளாக போயிட்டு நல்ல ஜிஎஸ்எம்மாக இருக்கும் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஐ மீன் ஒரு 250 மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். அது கீழே போனீங்கன்னா பேப்பர் வந்து ஊறிடும். உங்களுக்கே தெரியும் வாட்டர் கலர் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு வாட்டர் கலர் டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஓகே, ஸோ ஊறிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு திக்கான பேப்பர், ஒரு 250-350 GSM. கொஞ்சம் காஸ்ட்லி தான் எனக்கு புரியுது. பட் ஆனால் வாட்டர் கலருக்கு கட் பண்ணி சின்ன சின்ன பேப்பரை யூஸ் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன பேப்பர் தனியாக வைக்கிது, அதோட காஸ்ட் கம்மி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் அதை பண்ணிவிட்டு தென் நார்மல் பேப்பரில் வந்து நீங்கள் ஆக்சுவல் ட்ராயிங் பண்ணலாம். ஸோ வாட்டர் கலர் சொன்ன மாதிரி 250 GSM வந்து 350 GSM. தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் தனி செக்ஷனே இருக்கும், வாட்டர் கலர்னே போட்டிருக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சேம் தான் அக்லரிக்கும். அக்லரிக் வந்து அந்த பேப்பரோட சர்ஃபேஸ் வந்து ஒன்று வந்து ப்ரஷ் டைப் இருக்கும், தென் டாட்டர் டைப் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. திக்கான பேப்பராக இருக்கா பாருங்கள், முடிஞ்ச அளவு அதோட சர்ஃபேஸ் வந்து சேமாக ஃப்ளாட்டாக இருக்கா பாருங்கள். ரொம்ப டெக்ஸ்டராக இருந்தால் உங்களால் ப்ரஷ் கண்ட்ரோலாக வராது. முடிஞ்ச அளவு ஸ்மூத்தாக இருக்காமல் பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் ஒரு 250 GSM இருந்தால் சூப்பராக இருக்கும் அக்லரிக்கு. என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் நான் ஒரு பேப்பர் காட்டுறேன். இந்த ப்ராக்டிஸிங் பேட் கேன்வாஸோட இந்த ப்ராக்டிஸிங் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நல்லா வந்துருச்சுன்னா நீங்கள் கேன்வாஸ் போர்ட்லேயே அக்லரிக் பண்ணலாம். சேம் அப்ளிகேபிள் டு ஆயில் பெயிண்டிங். இந்த மாதிரி கேன்வாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட விலை ரொம்பவே சீப் தான், ரொம்பலாம் காஸ்ட் வராது உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே செம்மையாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாஸ் போர்டு கொஞ்சம் காசு இல்லை, 150-200 வரும். அதை வாங்கிட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. லாங் ஃபார்ம் வீடியோ ஏன் போட மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் பேசுகிறாங்க. லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் ட்ராயிங் தெரியுமோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த பையன் தெரியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணியாவது கொடுங்க, அவங்களாவது பார்த்து பயன் கொடுத்தோம். அப்படி லைக் பண்ணலாம், எனக்கு அடுத்த வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் எல்லாம் போட தான் போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். என்னென்ன பேப்பர் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பேப்பரோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இனிமேல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. டேரெக்டாக போய் இந்த பேப்பரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ பேப்பர் நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல வீடியோவாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஃபுல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வருது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான், ஈஸியாக கற்றுக்கலாம். வெளியே ஊர் சுற்றாமல் வீட்டில் உட்காந்து ட்ராயிங் கற்றுக்கலாம். ஸோ நம்ம அந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை, டேக் கேர்.